ஆட்சி ஒன்று கூட சரியில்லை. எங்கள் ஐயா எடப்பாடி ஐயா வந்தாதான் நல்ல ஆட்சி புரிவார். ஆனால் எடப்பாடியார் வந்து எனக்கு நல்லா தான் செஞ்சார். நான் எங்கள் செய்யாரு நல்லா பண்ணார். அமோக ஆஸ்பத்திரியில் கட்டினாரு. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி ஜிஎஸ் ஆகியிருக்காரு. எடப்பாடி தான் பண்ணார், வேறு யாரும் பண்ணலை. அந்த எடப்பாடி மறுபடியும் வந்து புதுசாக ஆஸ்பத்திரி கட்டணும், பஸ் ஸ்டாண்டு கட்டணும். என்னன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அம்மாவை நம்பி வந்து பெண்கள் எல்லாம் பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் போவோம் வருவோம். ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களை கூட ரோட்டில் அனுப்ப முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே. இதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்க படித்தப்போ லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. பெண்களுக்கு முழுசாக ஒரு பாதுகாப்பு இல்லை. சொல்லப்போனால் பெரிய பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் நாங்கள் வந்து வாழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் எடப்பாடி ஐயா வந்தார்னா கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லுமே சமாதானம். பயம் இல்லாத பெண்கள் போகலாம், எங்கே போனாலும் பயம் இல்லாத போகலாம். மக்களுக்கான விலைவாசி எல்லாத்தையும் வச்சுட்டார். மின்சாரம் கட்டணும், வீடு கட்டணும், எல்லாத்தையும் வச்சு வச்சிருக்காரு. மக்கள் படாத பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையுமே நாங்கள் பாடுபட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் பாடுபட்டு இருக்கிறோம். இப்போ கூட நிறைய திட்டங்கள் ஒன்று எல்லாத்தையும் முடிக்க வச்சு அம்மா கொடுத்த அந்த உணவு, காலை உணவு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நகை, திருமண உதவி திட்டம், லேப்டாப்பு, எல்லாம் வாழ்கிற எல்லா மக்களுக்குமே பிரச்சனை தான்.